ஒரு கணவர் மனைவிகிட்ட காலண்டர் வாங்க போன கதையை சொல்கிறாரு. ஜவுளி கடைக்கு போனேன்டி, 10 ரூபா கர்ச்சீஃப் வாங்கினேன். உடனே பில்லு போட்டாங்கடி. பில் போகிற இடத்துல போனேன். அங்கே ஏங்க இந்த வருஷம் காலண்டர் கிடைக்க இல்லைங்களான்னு கேட்டேன். உடனே அவன் மந்த்லி காலண்டர் எடுத்து கொடுத்துறான்டி அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாரு. தனியாக காலண்டர் வாங்க காசு மிச்சம் அப்படின்ட்டு இந்த நடுகாலில் இதை மாட்டிடலாம் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி நாளைக்கு போவேன், கர்ச்சீஃப் வாங்கிட்டு அதே மாதிரி இன்னொரு காலண்டரை வாங்கிட்டு வந்துடும்டி. எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லி கணவர் கேட்குறாரு. ஏன் அதுக்கு 2 வாங்கிட்டு வந்துட வேண்டியது தானே அப்படின்னு அவங்க மனைவி திட்டுறாங்க. உடனே 2 கட்சி வாங்கினாலும் ஒரு காலண்டர் தாண்டி கிடைக்கும். நாளைக்கு போவேன், நாளைக்கு இன்னொரு கட்சி போடுவாங்கன்னா இன்னொரு காலண்டர் கிடைக்கும்டி. வீடு ஃபுல்லாக காலண்டராக மாட்டினாண்டி. சூப்பராக காசு மிச்சண்டி. அவன் 50 ரூபா காலண்டர் சொல்கிறான். இதுலேயே எப்படி ஐடியா அப்படிங்கிறாரு கணவர். உடனே இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு மனைவி திட்டுறாங்க. உடனே கணவர் பார்க்குறாரு, என்ன இவ பிழைக்க தெரியாத ஆளாக இருப்பா போல இருக்கு அப்படி